மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமாக ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பதட்டத்தையே பெரிய அளவில் மக்களிடையே உருவாக்கியிருக்கு. ஈரான் இஸ்ரேல் இடையான போர் மூலக்கூடிய இந்த சூழல், இதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த போர் மூழ்வதற்கு எது முக்கிய காரணமா அமையுது அப்படின்னா, இந்த ரெண்டு பேருடைய அடுத்தடுத்த கொலை. கடந்த 2 மாதங்களில் இந்த 2 நபர்களை இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டு சரியா போட்டு தள்ளியிருக்கு. அது போட்டு தள்ளியிருக்கு அப்படின்னா இந்த 2 நபர்கள் மட்டும் கிடையாது, இவங்க சார்ந்த பெரும்பாலான பேரை போட்டு தள்ளியிருக்கு. அதுல மிக முக்கியமான முதலாவது நபர் யார் அப்படின்னா, ஹிஸ்புல்லா கமாண்டர், ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தினுடைய முக்கிய கமாண்டர் இருக்கக்கூடிய ஃபியூவர்ட் ஷூகன். இந்த நபரை ஒரு மாதத்துக்கு கொள்றாங்க. அதற்கடுத்து மிக முக்கியமான தீவிரவாத அமைப்பா இருக்கக்கூடிய இந்த 2 அமைப்புகளுக்கும் பின்புலத்தில் இருக்கிறது ஈரான் வச்சுக்கோங்க. இந்த நபரை கொள்ளுது. இவர் பேர் இஸ்மாயில். இவர் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர். இந்த 2 பேரும் கொல்லப்படுற விதம் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இந்த 2 பேரும் கொல்லப்பட்ட இடம் சொல்றீங்க, அது என்ன அப்படின்னா, இந்த நபரை எங்கே வச்சு கொள்றாங்க அப்படின்னா, ஈரானுடைய தலைநகர், அதாவது இந்தியாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் வச்சு கொண்டாடுறோம். அதே மாதிரி ஈரானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய தெஹ்ரான்ல வச்சு இந்த நபரை போட்டு கொள்றாங்க. அதே மாதிரி லெபனானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பெய்ரூட்ல வச்சு யாரை கொள்றாங்க, இந்த ஹிஸ்புல்லா கமாண்டரை கொள்றாங்க. எனவே என்ன செய்தியை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த இஸ்ரேல் சொல்ல விரும்புது அப்படின்னா, எந்த நாட்டில் வேணாலும் இருந்துக்கோ, எங்கே வேணாலும் இருந்துக்கோ, நான் கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியை இந்த 2 நபர்கள் கொண்டது மூலமாக உலகம் முழுவதும் மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் செய்தியை அனுப்புது. இதுல 4 நாட்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட இந்த இஸ்மாயில் கலையா, இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கிறது கத்தார்ல. இந்த ஹமாஸ் தான் காசால இஸ்ரேல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய போர் இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக சண்டை புரிஞ்சுக்கிட்டு 500க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஒரே நாள்ல. அதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தது இந்த ஹமாஸ் இயக்கம் தான். இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் 4 நாட்களுக்கு முன்னாடி கொள்றாங்க. இந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கொள்றாங்கன்றது செய்தி. ஆனால் 4 நாட்களுக்கு முன்னாடி எப்படி கொள்றாங்கன்றது மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் இதை துணிஞ்சு எப்படி செய்யறாங்க. ஏன்னா ஈரான்ட்ட அவ்வளோ பெரிய ஆயுதங்கள் இருக்குன்னு எல்லா பேரும் சொல்லும் போது இஸ்ரேலுக்கு எங்கேயிருந்து துணிச்சல் வருது. எனவே முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவர் எப்படி ஈரானுடைய தலைநகரில் வச்சு கொள்றாங்க. முதலாவது அது எப்படி கொள்றாங்க அப்படின்னா, இதுதான் ஈரான்ல அந்த தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸ். இதுதான் அவர் வழக்கமாக தங்கக்கூடிய மாளிகை. இந்த மாளிகை முழுவதுமாக பாதுகாப்பானது. எப்படியான பாதுகாப்பு அப்படின்னா, இந்தியாவில் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குது, இந்தியாவை சேர்ந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஈரானுடைய தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அளவுக்கு தான் இந்த கத்தார்ல இருந்து செயல்படக்கூடிய இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துடைய தலைவர் இஸ்மாயிலுக்கும் கொடுக்கப்படுது. எனவே ஈரானுடைய அதிபர்களுக்கு என்ன பாதுகாப்போ அதே பாதுகாப்போட தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. முதலாவது, இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல முழுமையாக அவர் தங்கியிருந்த அறையே காலி, மொத்தமா வெடிச்சு செதறிடுச்சு. இந்த வெடிச்சு செதறின கதையில எடுத்ததுமே இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு, அதான் IRG இருக்கு இல்லையா, இதுதான் ஈரானுடைய மிக முக்கியமான டாப் எண்ட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, குறைவான தூரத்துல இருந்து சின்ன சின்ன ஏவுகணைகள் ஏவக்கூடிய ஆயுதங்களை வச்சு இப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உண்மை என்னன்னு தற்போதைய விசாரணையில் தெரிய வருது அப்படின்னா, இந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் தங்கி இருக்கக்கூடிய அந்த அறையில இவங்க பாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. எப்போ வச்சான்னு கேளுங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. யாரு? இஸ்ரேல். அந்த பாம் எப்போ வெடிக்கின்றதான் கதை. இந்த ஒட்டுமொத்த வீடுமே, இந்த ஒட்டுமொத்த கெஸ்ட் ஹவுஸுமே யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இவ்வளவு பெரிய நேஷனல் ரெவல்யூஷனரி கார்டு கட்டுப்பாட்டில் இருக்கும் போதே உள்ள புகுந்து எப்படி பாம்பை வச்சானுங்க? இது முதலாவது கதை. இதுல 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்மாயில் சும்மா போய் அங்கே தங்கல. யார் அழைப்புதல் பேர் தங்குறாரு அப்படின்னா, அங்கே ஈரானுடைய அதிபர் இறந்து போயிடுறாரு, புதிய ஈரான் அதிபர் தேர்வு செய்யப்படுறாங்க. அவருடைய இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை அட்டெண்ட் பண்றதுக்கு போறாரு. அப்ப அன்னைக்கு சுமார் 80 நாடுகளுடைய பிரதிநிதிகள் எங்க இருக்காங்க? தலைநகர்ல இருக்காங்க. தலைநகரில் 80 நாடுகளுடைய பிரதிநிதி இருக்கும்போது அந்த விழா முடிச்சு வந்து தங்குறாரு இல்லையா, அந்த இடத்துல வச்சு வச்சு கொண்டா அந்த 80 நாடுகளுக்கும் இஸ்ரேல் என்ன செய்தி சொல்ல விரும்புது? எனவே இந்த இடத்துல தான் இஸ்ரேல் ஈரானை பெரிய அளவில் தூண்டி விட்டு சீண்டி விட்டு இருக்கு. எனவே ஈரான் ரொம்ப தீவிரமாக பதில் தாக்குதலுக்கு இல்ல போற தொடங்குறதுக்கு தயாராயிருச்சு. இது ஏதோ திரைப்படம் மாதிரி நினைச்சிடாதீங்க. இது இதை விட படிக்க சுவாரஸ்யமா இருக்கும். இந்த 3000 வருஷமா இந்த 2 பேரும் சண்டை போடுக்கிறதுல அதுல இந்த நிகழ்வு மட்டும் நீங்க எடுத்து படிச்சு வச்சுக்கவேன், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் குரூப்பே உட்காந்து ஆய்வு செய்யணும் எப்படி இஸ்ரேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குது. இந்த தாக்குதல்ல எல்லா பேரும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த பில்டிங்ல அடுத்த இடத்துல லெபனானுடைய மிக முக்கியமான தலைவர்கள் தங்கியிருக்காங்க, இந்த பக்கம் முக்கியமான நபர்கள் தங்கியிருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்மாயில் எந்த அறையில தங்கியிருக்காரோ அவர் கார்டு மட்டும் காலியாகணும். அதற்காக அந்த ரூமை மட்டும் பாம்பு வச்சு தகர்த்திருக்காங்க. அந்த பாம்பு இயங்குது இல்லையா, அது இயங்குறதுக்கு காரணம் வெளியே இருக்கக்கூடிய சக்திகள் இல்லை ரிமோட் கண்ட்ரோல் ஏதோ ஒன்று. ஆனால் உறுதியாக அந்த பாம்பு வைக்கப்பட்டது 2 மாசத்துக்கு முன்னாடியே. இந்த வேலை கணக்கச்சிதமா பண்ணதுனால தான் அந்த ஒட்டுமொத்த பில்டிங்ல இருந்து ஒரே ஒரு பகுதி மட்டும் பிச்சுட்டு போயிருச்சு. இவரை போட்டு தள்ளிட்டாங்களே, அப்ப இவருக்கு அடுத்து யார் வருவா? கண்டிப்பா அவருடைய வாரிசுகள் பழி வாங்குறதுக்கு அடுத்த கட்டம் வருவாங்க. அதுக்கு முன்னாடியே நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்மாயிலை போட்டு தள்ள முடிவு பண்ணாங்களே,
அதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே அவருடைய மகன்களா இருக்கக்கூடிய அவருடைய 3 மகன்கள் அமீர், அகமது, அதுக்கப்புறம் ஹாஷிம், இந்த 3 பேருமே காசால வச்சு போட்டு தள்ளிட்டானுங்க. அதாவது இஸ்மாயில போடக்கூடாது, அவருடைய மகன்களையும் மற்ற நபர்களையும் போட்டு தள்ளிட்டு இஸ்மாயில போட்டு தள்ளணும். இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்க. அதாவது 3 மாசத்துக்கு போடும்போதே பாமே இங்கே செட் பண்ணிட்டாங்க. இங்கிட்டு மகன்களை போட்டு தள்ளிட்டானுங்க, இந்தபடி இஸ்மாயில போட்டு தள்ளிட்டானுங்க. ஒரு கார், அந்த கார் மேலே ட்ரோன் இருக்குல்லையே, அதை வச்சு பாம்பை போட்டு முழுமையாக காலி. இதுவும் துல்லியமாக தாக்குதல். மற்ற எந்த கட்டிடங்கள் சேதம் மட்டுமே அடைஞ்சிச்சு. ஆனால் யாரை கொள்ளுன்னு நினைச்சாங்களோ அந்த மாணவர்கள் எல்லா பேரும் கொண்டாங்க. இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க மட்டும் இறக்கல, இவங்க ஃபேமிலியை சேர்ந்த அந்த பேர குழந்தைகள் எல்லாருமே காலி. எனவே இஸ்ரேல் இதன் மீது எவ்வளவு தீவிரமா இருக்குன்றது உங்களால் இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். ஹமாஸுடைய தலைவர் மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து எவனும் தலை எடுக்கவே கூடாதுன்றது ரொம்ப தீவிரமா இருக்கு. இன்னொரு பக்கம் லெபனான் சுற்றி இருக்கக்கூடிய சிரியால இருந்து ஹிஸ்புல்லா அமைப்புகள் தாக்குதல் நடத்துறாங்க, அதையும் எதிர்கொண்டு தான் இருக்குது. எனவே காசால போற தொடங்கின இஸ்ரேல் ரொம்ப தீவிரமா இதை எல்லாத்தையுமே சாதுரியமா சமாளிச்சு ஒவ்வொரு நபரையும் போட்டுக்கிட்டு வருது. அதாவது நான் சொன்னது அவங்க செஞ்ச இஸ்ரேல் செஞ்ச காரியங்கள்ல ஒன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காரியம் பண்ணியிருக்கு இஸ்ரேல். இந்த நிலைமையில முதலாவது ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் இது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே அகதிகளை பிடிச்சி வச்சுட்டாங்க. அமெரிக்க அகதிகள், அப்புறம் இஸ்ரேல் அகதிகள் யாரையும் பிடிச்சி வச்சு தான் வச்சுக்குவேன். இந்த அகதிகளை மீட்டு எடுக்கிறதுக்கு கத்தார் இருக்கு இல்லையா, கத்தார் அமெரிக்காவுடன் சேர்ந்துக்கிட்டு இதுல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. யாருக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னா ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கு இடையான பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த நிமிஷமே இறங்கி போகவே இல்லை இஸ்ரேல். அதாவது கத்தார் இறங்கி வந்து யுஎஸ் கூப்பிட்டு நாம 2 சேர்ந்து பேச்சுவார்த்தை முடிச்சு எப்படியாவது இந்த பணைய கைதிகள் இருக்காங்களே அவங்க மீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு கத்தார் உள்ள புகுந்து தன்னுடைய நடுநிலையை காமிச்சிருந்துச்சு. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் இயங்குறதுக்கு காரணமே கத்தார் தான். ஏன்னா கத்தார் தான் அதுக்கான ஹெட் குவார்டர் கொடுத்து பாதுகாப்பாக வச்சிருக்கு. எனவே இந்த ஆளு கூப்பிடுறதுக்கு எதுக்கு நான் சமரசம் பேசணும்? எனவே நீ சமரசம் பேச ஒரு போட்டு இருக்கட்டும், எங்கேயும் நான் தாக்குதலை குறைக்காம நடத்திட்டே இருக்கேன் அப்படின்னு கடந்த 3 மாசமா வெறிகொண்டு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த அமைதி உடன்படிக்கை முக்கியமாக பணைய கைதியை மீட்டெடுக்கிறது, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போர், இந்த போரை எப்படி நிறுத்த முடியும், இது இன்னும் தீவிரமடையும் தானே அப்படின்னு மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் எந்தவித போரும் கிடையவே கிடையாது. இஸ்ரேல் ஹமாஸை தூக்கி போட்டு மிதிக்குது அப்படிதான் சொல்லணும். எங்கிட்டலாம் தேடி பிடிக்கணுமோ அத்தனை பேரும் தேடி பிடிச்சி கொள்ளணும் முடிவு பண்ணி வெறி கொண்டு அலையிறான். எனவே இது போர்னே சொல்ல முடியாது, தேடி பிடிச்சி ஹமாஸ் என்ற இயக்கத்தை முழுசா அழிச்சே தீர்வு இஸ்ரேல் தெரியுது அப்படிதான் நம்ம சொல்லணும். எனவே இதுல ஆரம்பத்திலிருந்தே பேச்சுவார்த்தைக்கும் சரி இல்லாட்டி ஏதாவது அமைதி உடன்படிக்கையும் சரி எதுக்கு நான் வர முடியாது, நீ பணைய கைதில் மீட்டெடுக்கலாம் எங்களுக்கு தெரியும், நீ பணைய கைதில் வெளியே விடுறியோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், இதே வருஷம் ஃபுல்லாக பண்ணி தீர உன்னைய உண்டிலன் பண்றதா வேலை அப்படின்னு ஆரம்பத்திலே கிளம்பிடுச்சு. ஹமாஸ் அடுத்த 15 நாட்கள்லயே எல்லா பணைய கைதிகள் விட தயார், நீங்க எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வாங்கண்டாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு இஸ்ரேல் அப்பயே தெரிவிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இந்த பிரச்சனை இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனையா மாறுது. இதுதான் இப்ப பதட்டத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்த போரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, இதுல இறங்கி யாராலும் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடியாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே போதுமான நெகோசியேஷன் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதுல எந்த பெரிய முன்னேற்றமும் இல்லாதான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது. இந்த போர்ல குதிக்கக்கூடிய ஈரான் கையில சர்வதேச அளவுல மிக வலுவான நியூக்ளியர் வெப்பன்கள் இருக்குது, அதாவது அணு ஆயுதங்கள் இருக்குது. இந்த அணு ஆயுதத்துக்கான போரை தொடங்கினா, அணு ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சா தமிழ்நாடு பரப்பளவில் சொல்றேன், தமிழ்நாடு அளவில் கூட ஒரு பரப்பளவு கூட ஒரு நாட்டை முழுமையாக அழிக்க முடியும் இந்த நியூக்ளியர் வார். அதாவது ஈரான் தன் கையில் இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸை முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சா இவ்வளவு பெரிய பாதிப்பு அதனால உருவாக்க முடியும், சுமார் 5 கோடி மக்களை இறப்புக்குள்ளாக்க முடியும். எனவே இது சர்வதேச நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவலையை உருவாக்கி இருக்கு. ஆனா போர் மூழ்வது உறுதி. ஆனா யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஈரான் போர்ல இறங்க போகுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஈரான் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, இது நியூக்ளியர் வெப்பன்லாம் வச்சிருக்குன்னு சொன்னது யார் நினைக்கிறீங்க? இந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் எந்த அளவுக்கு அவங்க ஆக்டிவா செயல்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னது யார் நினைக்கிறீங்க? இஸ்ரேல் சொன்னா. இஸ்ரேல் எப்படி சொன்னா நினைக்கிறீங்க? சும்மாலாம் சொல்லவே இல்லை. அவங்க என்ன ரிசர்ச் பண்ணா 500 பக்கம் டாக்குமெண்ட் அவங்க ரிசர்ச் பண்ணிருப்பாங்க பாருங்க, அது பாதுகாப்பா எடுத்து ரிசர்ச் பண்ணிருப்பாங்க பாருங்க. அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட் 500 டாக்குமெண்ட் 320 வெளியிட்டாங்க. என்னது பாருங்க, ஆக்டிவா எல்லா ப்ரோடக்ட் வச்சிருக்காங்க, ஊருக்குள்ள மட்டும் எந்த நியூக்ளியர் பாம்பும் செய்யவே இல்லை அப்படின்னு உலக நாடுகளுக்கு சொல்லிக்கிட்டு இவங்க நியூக்ளியர் பாம்பு செய்யறாங்க அப்படின்ற ஆவணங்களை திருட்டு வெளியிட்டாங்க யார்? இஸ்ரேல். அப்பவே ஈரானுக்கு கடுப்பு. ஏன் அப்படின்னா சர்வதேச நாடுகளில் பெரிய அளவில் பொருளாதார தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது இஸ்ரேல் தான். இதோட நிற்கவே கிடையாது. இந்த நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கக்கூடிய அந்த டீம் இருப்பாங்களே, இந்த டீம் எல்லாம் ஒவ்வொரு நாள் லிஸ்ட் பண்ணி அன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் உலக நாடுகள் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும், நாங்கள் பாதுகாத்துக்க வேண்டியிருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த நியூக்ளியர் வெப்பனால எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே கணிச்ச இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
அந்த காலகட்டத்தில் 2001 2012 வரைக்கும் முக்கியமாக அந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இருப்பாங்களே, ஒருத்தனை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க, இன்னொருத்தனை கார்ல போய் நிப்பாட்டி வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க, இன்னொருத்தனை வீட்டில் பாம்பு வச்சு ரிமோட் கண்ட்ரோல் அமைக்க கொண்டுட்டாங்க, இன்னொருத்தனை தூரத்தை வச்சு சுட்டே கொண்டுட்டாங்க. இப்படின்னு எல்லாத்தையும் வரிசையாக கொண்டுட்டே வந்தாங்க. இதெல்லாம் தீவிரவாத நடவடிக்கைகள் கிடையாதா? எவ்வளவு பெரிய தீவிரவாத நடவடிக்கைகள் ஈடுபட்டு இஸ்ரேல், யாரும் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மத்திய கிழக்கு நாடுகள் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ வரைக்கும் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் தேடி இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் இது நியூக்ளியர் வெப்பன் சார்ந்து யார் யாரெல்லாம் ஈரான்ல இருக்கானோ அவனை ஃபுல்லா ஈரான்ல வச்சே கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அணு ஆயுதம் சார்ந்த ஆய்வுல இருக்கக்கூடிய நபர்களை ஈரான்ல வச்சே போட்டு தெளிச்சு எது இந்த இஸ்ரேல் உள்ள புகுந்து எல்லாரையும் காலி பண்றது. அதோட சேர்த்து இதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான தலைவராக இருந்தது இவர் பேரு ஃபக்ரிசாடேக். இந்த நபர் யார் அப்படின்னா, ஈரானுடைய அணு ஆயுதத்துடைய தந்தை. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர் ஒருத்தர் இருக்காரு, வாழ்றாரு உயிரோட அப்படின்றதே உலக நாடுகளுக்கே தெரியாது, அமெரிக்கா கூட தெரியாது வச்சுக்கவே. இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இஸ்ரேல் அறிவிக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியவே தெரியாது. இந்த நபரை பத்தியான பிறந்த விவரத்தில் ஆரம்பிச்சு எதுவுமே தெரியாது. இவரையும் கொண்டாங்க எப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம், அந்த சயின்டிஸ்ட்லாம் கொண்டதுக்கு அப்புறம் தேடி பிடிச்சி அதே தலைநகரத்தில் வச்சு, தெஹ்ரான்ல வச்சுதான், ஈரானுடைய தலைநகரில் வச்சுதான் இந்த ஆளையும் கொண்டாங்க. இந்த ஆளை கொள்ற கதைலாம் இருக்கு பாருங்க, உச்சகட்ட கதை. ஏன்னா இந்த கார்ல ஒட்டுமொத்த குடும்பம் வராங்க அப்படின்றது யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு இவர் பெரிய லெவலில் ரகசிய வாழ்க்கை வாழக்கூடிய நபர், யாருக்கும் தெரிஞ்சுக்கான வாய்ப்பே கிடையாது. வரக்கூடிய விஷயங்களே 600 கிலோமீட்டர்லேருந்து எங்கேருந்து எங்கே வரான், எப்படி வரான், எங்கே நிறுத்தணும் எல்லாம் முடிவு பண்ணிட்டு காரை நிறுத்துறதுல ஆரம்பிச்சு அதை சுட தொடங்கினதுக்கு அப்புறம் அது என்னென்ன வேலை பார்த்தான்றத ஒரு ஆய்வு ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவனுக்கு. அதில் அவங்க எந்த வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா, யார் இஸ்ரேல் எது வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக கன் சுடுது இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக கன் சுடுது பாருங்க. அந்த கன் சுடுறதுல பர் செகண்டுக்கு 600 குண்டு சுடுற மாதிரி ஒரு கன்னை தயாரித்து உள்ள அனுப்புனது மட்டும் இல்லாமல் அது இயக்கக்கூடிய நபர்கள் யாருமே அங்கே இல்லாத வகையில் ட்ரோனை மேலே நிப்பாட்டி இது முழுமையாக இயக்கணும். அது ரொம்ப சிக்கலான விஷயங்கள் இருக்கும். அது என்னன்னு கேளுங்க, அது என்னன்னு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் அது படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஸ்னீப்பர் ஷாட் இல்லையா, இந்த கார் வரக்கூடிய வேகம் அதை பல கேமரா மூலமாக எடுத்து அந்த இன்புட் வரணும், அந்த இன்புட்டை எடுத்து அந்த ஸ்னீப்பர் அடிக்கிறான் பாருங்க அவனுக்கு போகணும். இதில் கண்டிப்பாக டிலே இருக்கும். அந்த டிலே டயத்தில் அந்த கார் நகர்ந்துடும் சரியா. அதற்கப்புறம் அந்த ஸ்னீப்பரை அவன் இயக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்னீப்பர் 0.16 நிமிஷத்தில் அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை அடையிற மாதிரி டிசைன் பண்ணாலுமே கூட இதையுமே துல்லியமாக இயக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களுக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு அவங்க முழுமையாக மெஷினரியாக மாற்றினா எப்படி இருக்கும், அதாவது தீவிரமாக கொண்டே தீருவேன், இதுக்காக மட்டுமே ஆய்வு நடத்துவேன் அப்படின்னு தெரியும் கும்பல் இந்த இஸ்ரேல். ஆக நான் இது வரைக்கும் என்னென்ன சொன்னேன், இது எல்லாமே ஈரானுடைய தலைநகரில் வச்சு தான் போட்டிருக்காங்க. ஈரான் தலைநகரில் எப்போ யாரை நினைச்சா கொள்வாங்க, யாரு இஸ்ரேல். அப்போ ஈரானுக்குள்ளேயே வாழ்றானே அவனை கண்டுபிடிச்சு ஒழிக்கிறதுக்கு ஈரானுக்கு முடியல, பின்ன எப்படி இஸ்ரேல் மீது படையெடுத்து வெற்றி பெற முடியும்? இந்த லட்சணத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ராணுவ தளபதியை கொண்டிருக்கானுங்க, ஏகப்பட்ட ரேங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆபீசருமே இஸ்ரேல் கொண்டிருக்கு. எங்கே வச்சு, ஈரானுடைய தலைநகரில் வச்சு தான் கொண்டிருக்கு. இது எல்லாமே எப்போ வேணாலும் நீ வார தொடங்கிக்கோ, எப்போ உன்ட்ட நியூக்ளியர் வெப்பன் எனக்கு தெரியும், உன்ட்ட இருக்குன்றது எனக்கு தெரியும், ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோ, ஆனால் கொள்றதை நிறுத்தவே மாட்டேன்னு என்னைக்குமே நிறுத்தின கிடையாது. இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 15 வருஷம் இஸ்ரேலுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா இந்த ஈரானுடைய மத்திய பகுதியில் வச்சு தான் எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. எனவே ஈரான் எந்த காலகட்டத்திலையும் வாரில் குதிக்கும்ன்றது இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும். பின்ன எந்த அடிப்படையில் இஸ்ரேல் யாரை நம்பி இதுக்குள்ள நிற்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதை நம்பி தான் இருக்குது மொசாட். இந்த மொசாட்ன்ற ஒரு இன்டெலிஜென்ட் அமைப்பு வச்சிருக்கு. சர்வதேச அளவில் இந்த அமைப்புக்கு நிகராக வேற எந்த அமைப்புமே கிடையாது. எப்போ ஹிட்லர் காலகட்டத்தில் யூதர்கள் பெரிய படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க தப்பிச்சு ஓடி மீண்டும் இஸ்ரேலை உருவாக்குனாங்களே, இதற்கப்புறம் மீண்டும் ஒரு யூதர்களுக்கான பிரச்சனை வரக்கூடாது. அதாவது கடந்த 3000 வருஷமா இந்த பிரச்சனையை அணுகிறோம். எனவே இனி ஒரு பிரச்சனை வரவே கூடாது. யூத மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் எந்த இடத்திலும் தலை எடுக்கவே கூடாது. இஸ்ரேலுக்கு எதிராக எந்த வெறுப்பு பிரச்சாரம் இருக்கவும் கூடாது. இஸ்ரேலுடைய எதிரிகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது. இதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு. இந்த அமைப்பு கணக்கச்சிதமாக வேலை பார்க்கறதுனால தான் எதிரியுடைய நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. எதிரியுடைய நாட்டினுடைய மிக முக்கிய டாக்குமெண்டான நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிப்பது எப்படி, அந்த டாக்குமெண்ட் திருட்டு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு இவங்க வேலை பார்த்தாங்கன்னா அந்த நாட்டில் என்ன செயலாக்கத்தில் இருக்காங்க, எங்கே எதை நகர்த்துறாங்க, எங்கே கொண்டு எதை வைக்கிறாங்க, எல்லா விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சே தான் இஸ்ரேல் இதுக்குள்ள வேலை பார்க்குது. எனவே ஈரான் பக்கம் மறைமுகமாக அரபு தேசம் முழுவதும் நிற்கும். இன்னொரு பக்கத்து ரஷ்யா, சைனா, அந்த போல நார்த் கொரியா போன்ற எல்லா அமைப்புகளும் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. நீங்க எத்தனை நாடுகள் நின்றாலும் சரி, நான் பிரச்சனையை சமாளிக்க தயார் அப்படி ஒரு முடிவோட இஸ்ரேல் உள்ள நிக்கிறான் பாருங்க. இது நாட்டுப்பற்று சம்பந்தப்பட்டது. நாட்டுப்பற்றுனா என்னன்றது இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன்.